ஹலோ வணக்கம். இன்றைக்கி மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். 180 கிராம் எலும்பு வாங்கிக்கோங்க, மட்டன் எலும்பு. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு தேங்காய், மிளகு, ஜீரகம் கம்மியாக போடுங்க. மிளகு போட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை இலை, அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துப்போம். மட்டன் வேக வைக்கிறதுக்காக குக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த 150 கிராம் மட்டன் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 150 கிராம்ன்றதுனால ஒரு 2 வெங்காயம், 2 சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக, நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் காரம். காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி செய்கிறது எங்கள் அம்மா. நான் வீடியோ தான் எடுக்கிறேன். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. கொரோனா டைமில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ண முடியல. சரி, இனிமேல் பண்ணுறதாவது அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு கிளறி விட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விசிலுக்கு வச்சிடலாம். மட்டன்றதுனால ஒரு 5 விசிலாவது வந்தால் நல்லாயிருக்கும். எலும்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம பொங்காமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ விசில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு 5 விசில் நான் வந்து வரட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். ஒரு 5 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த சூப் வந்து நீங்கள் குழந்தைங்களும் குடிக்கலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த ரெயின் டைம்லலாம் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்ச உடனே ஒரு டம்ளர் சூடாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது இது. இது செஞ்சுட்டு சைட் டிஷ் வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி இல்லை மீன் ஃப்ரை அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் நம்ம அதை வந்து தாளிக்கணும் இல்லையா, கடாய் வச்சு இந்த நான் சொன்னல ஸ்பைசஸ் ஐட்டம், பட்டை இலை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லது. ஸோ நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதை போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இந்த சூப் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வோம். ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய், மிளகு, சீரகம் மட்டும்தான் அரைக்கிற மாதிரி இருக்கும், பச்சை மிளகா காரத்துக்கு. மற்றபடி மிளகாத்தூள் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்ததை வந்து அந்த மட்டன் இது ரெடியாக இருக்குல்ல, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 150 கிராமுன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பவும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சூப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தேங்காய் இதுவும் ஊற்றி நல்லா கொதி வரணும். சூப்பை கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்த உடனே அந்த கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூடாக இருக்கும் போதே நம்ம ஒரு டம்ளர் எடுத்து கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா மட்டன் சில பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்காக இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அதில் அந்த சாறு இறங்கிடும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இப்போ மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஓகே. தேங்க் யூ.